Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிடவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிடவில்லை என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. நெல்லித்தோப்பு தொகுதிக்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்மை கொடுக்காமல் புறப்பட்டு சென்றிருக்கிறார் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்யும் கால அவகாசம் இன்று மாலை 3:30 மணியுடன் நிறைவடைகின்ற நிலையில் நாராயணசாமி போட்டியிடவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. நெல்லித்தோப்பு தொகுதியை தவிர பிற தொகுதிகளிலும் நாராயணசாமி போட்டியிடும் சூழல் இல்லை என்றே தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரத்குமாரிடம் கேட்கலாம். சரத்குமார், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் பல்வேறு தொகுதியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் திமுக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்து வருகின்றனர். குறிப்பாக இன்று 3 மணியுடன் நிறைவடையும் நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. குறிப்பாக நெல்லித்தோப்பு பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிட என எதிர்பார்த்த நிலையில் அவருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் எந்த மனுவும் அளிக்கப்படவில்லை. அதனால் அவருக்கு ஆதரவாக இன்று காலை முதலே காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் வீட்டுடன் முன்னாடி நாராயணசாமி அவர்கள் விருப்ப மனு அளிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வந்தனர். நாராயணசாமி ஆதரவாக முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார் மூலம் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய வீட்டிலிருந்து கிளம்பும் போது காரில் கிளம்பிய அவரை தடுத்து நிறுத்திய நாராயணசாமி அவருக்கு சீட் என்ன ஆயிற்று என்ற கேள்வி எழுப்பதால் அவர் எந்த பதிலும் அளிக்காத நிலையில் கார் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. அங்கிருந்த காவல்துறையினர் அவருடைய ஆதரவை அகற்ற முயற்சிக்கும் போதும் அவர்கள் காரை வழிமறித்து பதில் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்ற கூறியதால் அந்த பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. உடனே 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் அவருடைய காரை பத்திரமாக வேட்புமனு செய்ய அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த தொடர்ந்து தற்போது அந்த பகுதியில் உள்ள அனைவரையும் போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மீண்டும் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவாரா, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்ய 3 மணி அளவில் மதியம் 3 மணி அளவிலே உள்ள நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவாரா, அப்படி இல்லை இந்த தேர்தலில் நிற்பார்கள் என்று தெரிய வரும். அபிராமி, விவரங்களுக்கு நன்றி சரத்குமார்.